Welcome to Shakti Infotech Diploma in Computer Application lesson number 11. இந்த லெசனில் பெயிண்ட்குள்ளே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கீபோர்டுக்கான ஷார்ட்கட்ஸ் பேசிக்காக என்னென்ன மாதிரியான கீபோர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், ஷார்ட்கட் கீஸ்லாம் யூஸ் பண்ணுறன்றது பார்ப்போம். என்னென்ன மாதிரியான கீயை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு என்னென்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் நடக்கும், ஓகேங்களா? ஆக்சுவலாக கீபோர்ட் ஷார்ட்கட்டுன்றது என்னென்னா, நான் மவுஸில் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணால் என்ன மாதிரியான ஆக்ஷன் நடக்குமோ அதை கீபோர்டில் செட் ஆஃப் கீஸை ப்ரெஸ் பண்ணும்போது நடக்க வைக்கணும். அதுதான் வந்து கீபோர்ட் ஷார்ட்கட்னு சொல்லுவோம். ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனிச்சிட்டே வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது கண்ட்ரோல் ப்ளஸ் என். கீபோர்டில் கண்ட்ரோல் கீயும் என் கீயும் ப்ரெஸ் பண்ணோம்னா கிரியேட் அ நியூ பிக்சர், புதுசாக பிக்சரை கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நமக்கு ஓப்பன் ஆகும். உதாரணத்துக்கு பாருங்கள், நான் என்ன பண்ணுவேன், இங்கே போயிட்டு நியூன்னு சொன்னேன் இல்லைங்களா, இங்கே போயிட்டு நீங்கள் நியூன்றதை கிளிக் பண்ணாலும் ஒன்று தான், கண்ட்ரோல் என் இதை ப்ரெஸ் பண்ணாலும் ஒன்று தான். உதாரணத்துக்கு பாருங்கள், ஏதோ சம்திங் வரைஞ்சிட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து இதை சேவ் பண்ணுறேன் டெஸ்க்டாப்பில். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைல்குள்ளே போயிட்டு நியூ அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும், இந்த விண்டோ க்ளோஸ் ஆகிட்டு அந்த பிக்சர் க்ளோஸ் ஆகிட்டு புதுசாக பிக்சர் ஓப்பன் பண்ண ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இல்லைங்களா? சேம் அதே தான். நான் மவுஸில் எதுவும் பண்ண போகிறதில்ல, கீபோர்டில் கண்ட்ரோல் கீயும் என் கீயும் ப்ரெஸ் பண்ணுறேன். என்னாச்சு, புதுசாக ஒரு ஷீட் நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் வந்து கண்ட்ரோல் என்னோட ஆப்ஷன். கண்ட்ரோல் ஓ அப்படின்னா ஓப்பன் அண்ட் எக்ஸிஸ்டிங் பிக்சர், ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்ச இருக்கிற பிக்சரை ஓப்பன் பண்ணுறதுக்கான கீ தான் இது. அப்போது நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட ஒரு டெஸ்க்டாப்பில் ஏதோ ஒரு பிக்சர் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி கொடுனா நான் என்ன பண்ணுவேன், ஃபைல்குள்ளே போவேன், ஓப்பன், அதுக்கப்புறமா பிக்சர், எந்த பிக்சர்ன்றதை கிளிக் பண்ணுவோம் இல்லைங்களா, இது ஒரு ஆப்ஷன். இது இல்லைனாலுமே கூட கீபோர்டில் கண்ட்ரோல் கீயும் ஓ கீயும் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். எது வேணுமோ என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த கீபோர்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே இருக்கிற இதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் கீ அப்படின்னு அர்த்தம். அப்போ கண்ட்ரோல் கீ ப்ளஸ் நீங்கள் எதை ப்ரெஸ் பண்ணுறீங்க அந்த காம்பினேஷன் கீயை பொறுத்து கம்ப்யூட்டருக்கு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் போகும், அதுக்கேற்ற மாதிரி கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன் ஆகும். கண்ட்ரோல் ஓன்றதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கிற பிக்சரை திரும்ப நம்ம ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணலாம். கண்ட்ரோல் எஸ் கொடுத்தோம்னா சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஃபைல்குள்ளே போயிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தாலும் ஒன்று தான். குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் இங்கே இருக்குது பாருங்கள், இதுவும் என்ன பண்ணும், சேவ் பண்ணுற வேலையை தான் செய்யும். அப்படி இல்லைனாலுமே கூட கீபோர்டில் நீங்கள் கண்ட்ரோல் எஸ் அப்படின்றத கொடுத்தாலும் அது சேவ் தான் அர்த்தம். கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிரிண்ட் பண்ணுன்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், ஃபைலை கிளிக் பண்ணால் பிரிண்ட்டு. அப்போது நம்ம லேப்டாப்போடையோ கம்ப்யூட்டரோடையோ பிரிண்டரை கனெக்ட் பண்ணி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், கிளிக் பண்ணும்போது அந்த பிரிண்டரில் நாம் என்ன பிக்சர் வச்சுருக்கோமோ அந்த பிக்சர் பிரிண்ட் ஆகி அவுட்புட் வரும். ஓகேங்களா? இங்கேயும் பண்ணலாம். நீங்கள் கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணாலும் என்ன ஆகும், உங்களுக்கு பிரிண்டிங்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். என்ன பிரிண்டரோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்ட் F4 அப்படின்னா க்ளோஸ் அ பிக்சர் அண்ட் இட்ஸ் பெயிண்ட் விண்டோ. இந்த விண்டோ அப்ளிகேஷனே நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் F4 ப்ரெஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு பாருங்கள், இங்கே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்குமோ அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த எக்ஸிட்டை கிளிக் பண்ணால் என்ன நடக்குமோ அதே தான் ஆல்ட் F4 ப்ரெஸ் பண்ணும்போது. இங்கே இருக்கிற இதுக்கு பேர் தான் ஆல்ட் கீ, இங்கே இருக்கிற F4. இந்த ஆல்ட்டையும் F4ஐயும் ஆல்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு F4 அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுதான் க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? நிறைய அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருந்தா கூட இப்போ நீங்கள் எதை வியூ பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடும். கண்ட்ரோல் இசட் அப்படின்னா அன்டூ எ சேஞ்ச். லாஸ்ட் கிளாஸில் கூட சொன்னேன் உங்களுக்கு, ஏதோ சம்திங் நான் வரைகிறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், இங்கே போயிட்டு அன்டூ ரீடூ பண்ணலாம் இல்லைங்களா? இந்த அன்டூ பண்ணுற வேலையை தான் கண்ட்ரோல் இசட் பண்ணும்.
நீங்கள் ஒவ்வொரு தடவை கண்ட்ரோல் Z கொடுக்கும்போது என்ன ஆகும், லாஸ்ட்டாக நீங்கள் எதெல்லாம் செஞ்சுட்டே வந்தீங்களோ அது எல்லாமே அண்டு ஆகிட்டே வரும். அண்டு பண்ணதை ரீடு பண்ணி கொடு அப்படின்னா கண்ட்ரோலையும் ஒய்யையும் ப்ரெஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் கீ ஒய் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இருங்க, பெயிண்ட் ஓப்பன் பண்ணால் தான் அந்த செட் ஆஃப் கீ ஒர்க் ஆகும். ஓகேங்களா? எதெல்லாம் நம்ம அண்டு பண்ணோமோ திரும்ப என்ன பண்ணலாம், ரீடுவும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் எக்ஸ் அப்படின்றது என்னென்னா கட் ஏ செலெக்ஷன், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை கட் பண்ணுறது. இங்கே பாருங்கள், செலெக்ஷன் பண்ணிக்கிட்டேன் நான். இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டா இதை கட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், இங்கே தான் போயிட்டு கட் பண்ண வேண்டியிருக்கும். இது ஒரு ஆப்ஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ண ஏரியா மேலேயே வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கனாலும் கட்டு, காப்பி, பேஸ்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் நமக்கு ஓப்பன் ஆகும். இப்படியும் அதை கட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக செலெக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், கட் ஆகிடும். அப்போ நான் எந்த டூலையுமே கிளிக் பண்ணல, ஜஸ்ட் செலெக்ஷன் பண்ணுறேன், கண்ட்ரோல் எக்ஸ், அந்த பர்டிகுலர் ஏரியா கட் ஆகிடுச்சு. அதே மாதிரி கண்ட்ரோல் சி போட்டிங்க அப்படின்னா அந்த ஏரியாவை காப்பி பண்ணணும்னு அர்த்தம். அப்போ நான் ஒரு குறிப்பிட்ட ஏரியா செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி போட்டால் என்ன ஆகும், அது காப்பி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் பேஸ்ட் பண்ணால் என்ன ஆகும், கவனிச்சிங்களா? காப்பியான ஏரியா நமக்கு பேஸ்ட் ஆகுது. பேஸ்ட்டுக்கான ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் வி. சார் பேஸ்ட்டுக்கு பி தானே சார் வரும், கண்ட்ரோல் ப்ளஸ் பி அப்படின்னா கிடையாது. ஏன்னா பேஸ்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்கு முன்னாடியே பிரிண்ட்டுக்காக அந்த கண்ட்ரோல் பீன்றதை அலகேட் பண்ணிட்டதால நீங்கள் கண்ட்ரோல் பீன்றதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகாது, பேஸ்ட் ஆகாது, பிரிண்ட்டு தான் ஆகும். அப்போ எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, பிரிண்ட்டுக்கு தான் கண்ட்ரோல் பி, கட் பண்ணு அப்படின்னா கண்ட்ரோல் எக்ஸ், காப்பி அப்படின்னா கண்ட்ரோல் சி, பேஸ்ட் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் வி. இது நீங்கள் கொஞ்சம் மெமரி பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். டெலீட் அப்படின்னா டெலீட் செலெக்ஷன். உதாரணத்துக்கு ஒரு ஏரியாவை செலெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தோம் இல்லைங்களா டெலீட்னு சொல்லிட்டு, இந்த டெலீட்டை ப்ரெஸ் பண்ணாலும் என்ன ஆகும், குறிப்பிட்ட ஏரியா டெலீட் ஆகும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் DEL இருக்கு இல்லைங்களா, டெலீட். ஏன்னா அது ஒவ்வொரு கீபோர்ட் செட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டெலீட் DELETனே கொடுத்துருக்காங்க ஃபுல் நேமு. இந்த கீபோர்டில் DEL அப்படின்னு கொடுத்துருக்காங்க. DELனாலும் டெலீட் தான், DELETன்னு ஃபுல்லாகவே கொடுத்துருந்தாலும் அந்த கீயை ப்ரெஸ் பண்ணால் டெலீட் ஆகிடும். அப்போது இந்த கீயை ப்ரெஸ் பண்ணால் என்ன நடக்குமோ அதே தான் இங்கே இருக்கிற இந்த டூவில் கிளிக் பண்ணாலும் நடக்கும். அப்போ கம்ப்யூட்டருக்கு மவுஸ் மூலமாகவும் நம்ம சில கமாண்டை கொடுத்துக்கிறோம், கீபோர்டு வழியாகவும் கமாண்டை கொடுத்துக்கிறோம். மவுஸ் மூலமாக அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். இதுவே கீபோர்டு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணி நமக்கு தேவையான வேலைகளை செஞ்சிட முடியும். ரைட். அப்புறம் கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ளஸ் இது என்ன பண்ணுது அப்படின்னா இன்க்ரீஸ் த லைனோட அந்த வித்து, ப்ரஷோட சைஸு, அப்புறம் ஷேப்போட அந்த அவுட்லைன், இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பண்ணுற வேலை எது செய்யுது, கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ளஸ். அப்போ கண்ட்ரோல் கீயையும் ப்ளஸ் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணால் அது நடக்கும். சைஸை குறைக்கணும் அப்படின்னா கண்ட்ரோலையும் மைனஸையும் ப்ரெஸ் பண்ணணும். இங்கே கவனிங்க, நான் இந்த பென்சில் எடுக்கிறேன், கோடு சின்னதாக இருக்குது, சைஸில் மேக்ஸிமம் வச்சுக்கிறேன். எனக்கு இதுக்கு மேலே வரமானா வராது. அப்போ என்ன பண்ணலாம், கீபோர்டில் கண்ட்ரோல் கீயும் ப்ளஸ் கீயும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பெருசாகும். இது வந்து எரேசரில் உங்களுக்கு காமிச்சா ஈஸியாக இருக்கும், பெருசாகிறது தெரியும் உங்களுக்கு. இன்னும் பெருசு பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் ப்ளஸ். ஒவ்வொரு தடவை ப்ரெஸ் பண்ண என்ன ஆகுது, அதோட சைஸ் நமக்கு பெருசாகிட்டே வருது. இவ்வளோ பெருசு வேண்டாம், சின்னதாக வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் மைனஸ். ஓகேங்களா? இது கூட பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்டை பொறுத்து மாறும். நீங்கள் இந்த மாதிரியான கீபோர்டு வச்சுருக்கீங்க, இந்த ப்ளஸ்ஸு மைனஸுக்குன்னு ஸ்பெஷலாகவே கீ இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கண்ட்ரோல் கீயும் ப்ளஸ் கீயும் ப்ரெஸ் பண்ணால் பெருசாகும், கண்ட்ரோல் கீயும் மைனஸ் கீயும் ப்ரெஸ் பண்ணால் சின்னதாகும். சிலர்லாம் லேப்டாப் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி லேப்டாப்பாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காம்பினேஷன் ஆஃப் கீஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது இந்த கீயை ப்ரெஸ் பண்ணால் எல்லும் வேலை செய்யும், 3 அப்படின்ற நம்பருக்கும் அந்த கீயை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மைனஸு ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே, இப்போ இது வந்து மைனஸாகவும் வேலை செய்யும், இது வந்து ப்ளஸ்ஸாகவும் வேலை செய்யும், கொஷின் மார்க்காகவும் வேலை செய்யும், ஸ்லாஷ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்லாஷ்ன்றதை போடணும்னா அப்படியே ப்ரெஸ் பண்ணாலே போதும். இதுவே உங்களுக்கு கொஷின் மார்க் வரணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி பண்ணும். நீங்கள் பிகினிங் லெவலில் இருக்கீங்கன்றதால இது உங்களுக்கு புரியாது.
ஜஸ்ட் தெரிஞ்சுங்க, கீபோர்டுக்கான கான்செப்ட் வரும்போது புரிய ஆரம்பிக்கும். எனக்கு இங்கே இருக்கிற இந்த ப்ளஸ் வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் இதையும் சேர்த்துக்கணும். கண்ட்ரோல் கீ ஃபங்க்ஷன் கீ ரெண்டுத்தையும் அப்படி 2 பட்டன் கையில் ஃபிங்கரில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், பெருசாகும். அதே மாதிரி இந்த மைனஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் சைஸு சின்னதாகும். சார் நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் சொன்னீங்களே சார் அப்படின்னா எல்லா கீபோர்டுக்குமே அந்த லாஜிக்கல் ஒர்க் ஆகாது. அப்போது ஒவ்வொரு கீபோர்டையும் மேனுஃபேக்சர் பண்ணவங்க எப்படி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் அது வேலை செய்யும். அப்போது இந்த மாதிரியான கீபோர்டு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் ப்ளஸ், குறைக்கிறதுக்கு கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் மைனஸ். சப்போஸ் நீங்கள் அதே லேப்டாப்பில் அடிஷ்னலாக ஒரு கீபோர்டை கனெக்ட் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி கீபோர்டு அப்படின்னா நீங்கள் இதில் என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் கீயும் ப்ளஸ் கீயும் ப்ரெஸ் பண்ணால் கூட போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ப்ளஸ் பேஜ் அப் கொடுத்தீங்க அப்படின்னா ஜூம் இன் ஆகும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஜூம் இன் ஜூம் அவுட். இங்கேயும் சில ஆப்ஷன் இருக்கும் இல்லைங்களா, அந்த வியூக்குள்ளே இருக்கும் ஸ்டேட்டஸ் பார். இங்கேயும் என்ன பண்ணலாம், நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணலாம். அதே மாதிரி வியூக்குள்ளே இருக்கிற இங்கேயும் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணலாம். ஹோம்குள்ளே இருக்கிற இந்த டூலை வச்சுக்கிட்டும் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அப்படின்னா கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பார் மவுஸில் அந்த ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கூட ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். அப்படி இல்லைன்னா கீபோர்ட் ஷார்ட்கட் கண்ட்ரோல் பேஜ் அப், இது எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன். கண்ட்ரோலு பிஜி அப்புன்னு இருக்கும். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா பியூ அப்படின்னா பேஜ் அப்பு, பிடி அப்படின்னா பேஜ் டவுன். அந்த கீபோர்டில் எப்படி இருக்குது பார்ப்போம். ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. சிலதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷார்ட்கட் கீ மாதிரி கூட கொடுத்துருப்பாங்க. அது எப்படின்றது இதோ இருக்கு பாருங்கள். அப்போது இந்த கீபோர்டில் பேஜ் டவுன் பேஜ் அப்பு இந்த இடத்துல எப்படி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த மாதிரியான கீபோர்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், பேஜ் அப். அப்போது ஃபங்க்ஷனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணால் தான் வேலை செய்யும். ஃபங்க்ஷனையும் சேர்த்து பேஜ் டவுன் பண்ணால் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? கண்ட்ரோல் பேஜ் அப், கண்ட்ரோல் பேஜ் டவுன், ஜூம் இன் ஜூம் அவுட்காக ஷார்ட்கட் கீ. பெயிண்ட்டுக்குள்ளே சில ஷார்ட்கட் கீ சில சாஃப்ட்வேரில் ஒர்க் ஆகும், சில சாஃப்ட்வேரில் வேறு மாதிரி ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த காம்பினேஷன் ஆஃப் கீஸ்க்கு இந்த ஃபங்க்ஷன் தான் அப்படின்றது அந்த சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணவர் எப்படி வச்சுருக்காரோ அப்படி தான் நமக்கு ஃபங்க்ஷன் ஆகும். F11 கொடுத்தீங்கன்னா வியூ பிக்சர் ஃபுல் ஸ்க்ரீன் மோட். ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வியூவில் இந்த ஃபுல் ஸ்க்ரீனில் தெரியும்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் F11 ப்ரெஸ் பண்ணால் கூட போதும், டக்குனு என்ன ஆகும், ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும். ஒரு சில கீஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பட் ஞாபகம் வச்சுங்க. கண்ட்ரோல் ஆர் அப்படின்னா இந்த ரூலரை காமிக்கிறதுக்காக கண்ட்ரோல் ஆர், தெரியுதுங்களா? நான் இங்கே போயிட்டு இது கிளிக் பண்ணால் என்ன நடக்குமோ அதே கண்ட்ரோல் ஆரை கிளிக் பண்ணி நடக்க வச்சுக்கலாம். பாருங்கள், நான் மவுஸில் எதுவும் கிளிக் பண்ணல, ஜஸ்ட் கண்ட்ரோல் ஆர். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஜி அப்படின்னா கிரிட் லைன்ஸ், கண்ட்ரோல் ஜி, திரும்பவும் கண்ட்ரோல் ஜி. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பல பேர் மிஸ்டேக்ஸாக என்ன பண்ணுவாங்க, கண்ட்ரோல் வியை ப்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் ஜியை ப்ரெஸ் பண்ணிவிடுவாங்க. டக்குன்னு இந்த மாதிரி வந்துடும், அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. நான் டக்குன்னு பார்த்து கண்ட்ரோல் ஜி ப்ரெஸ் பண்ணோடனே போயிடும். எப்படி சார்னு கேட்டால் இப்படி தான் பண்ணால் ஓ இவ்வளோ தானே சார் அப்படின்றது அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இவ்வளோ தாங்க பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட் கீ. ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய எம்எஸ் வேர்டு, பவர் பாயிண்ட், எக்ஸல் இதெல்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷார்ட்கட்ஸில் ஏறக்குறைய ஒரு 80% காமனாக வரும், ஒரு 20% மாறத்துக்கான வாய்ப்பு உண்டு. எதெல்லாம் காமனாக வருதோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிவிட்டு புதுசாக பார்க்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். இந்த செட் ஆஃப் கீஸ் எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வாங்க, நெக்ஸ்ட் லெசனில் பார்ப்போம். தேங்க்யூ.